ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம இப்போ இங்கே எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னைனாலே ஸ்டேடியம்னாலே அங்கே கிரிக்கெட்டு தான் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இன்றைக்கி சென்னை குஜராத் 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் முடிஞ்சு போயிட்டுருக்கு. யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம மக்கள்கிட்ட கருத்துக்கள் கேட்போம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கிஷோர். என் பேர் சச்சின். மேட்ச் பார்த்தீங்களா? பார்த்தோண்ணா. எப்படி இருக்குது மேட்ச்? மேட்ச் செமையாக இருக்குது. ஆனால் யார் எங்கே நிற்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எப்படி போயிட்டுருக்கு உள்ளார? மேட்ச் நல்லா தான் போகுது. எப்படி ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். 200+ அடிச்சிருக்காங்க. இப்போ சேசிங் பண்ணிருக்கானுங்க. இப்போ ஸ்கோர் நல்லா தான் இருக்குது. நம்ம ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஜெயிச்சிருவாங்க. ருத்ராஜ் கேப்டனாக ஏற்றுருக்காரு. எப்படி போயிட்டுருக்கு? ருத்ராஜ் கேப்டனாக இருக்காரு. ஆனால் ஃபீல்ட் செட்டில் தோனி தான் பண்ணிட்டு இருக்காரு உள்ள. அவர் எப்பயுமே பண்ணுறது தானே. அவர் ஆசீர்வாதம் இல்லாமல் எதுவும் உள்ளே நடக்காதுல்ல. கேப்டனை மாறினாலும் அவரோட தோரணை மாறாது. அதான் தோனி தான் ஃபீல்ட் செட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ருத்ராஜ் போய் கேட்டுட்டு இருக்காரு அவர்கிட்ட. எது ஜெயிக்கணும்னு நம்புறீங்க? சிஎஸ்கே தான். ஆக்சுவலி ருத்ராஜ் கேப்டன்சி பற்றி சொல்லணும்னா அவர் தோனிக்கு மேலே இன்னும் கூலாக ஆடிக்கிட்டு இருக்காரு. அவர் ஆக்சுவலி இந்த புது கேப்டனு ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படி இப்படின்னு எந்த ஃபஸ்ட்டு சீசன் எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லை அவருக்கு. அவர் நீட்டாக தோனி மாதிரி அவர் மாதிரியே கூலாக ஆடிக்கிட்டு இருக்காரு அவர். எனக்கு என்னன்னா தோனிக்கு அப்புறம் இவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலி ரஹானெல்லாம் போயிருக்கலாம்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஒரு சீனியர் பிளேயர் இருக்கிறாரு, அவங்க வந்து ஒரு யங்ஸ்டருக்கு பார்த்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கூலான மைண்ட் செட்டில் ப்ரெஷர் ஆகாமல் நீட்டாக ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் ப்ரெஷரில் சில பேட்ஸ்மேன்ஸ் வந்து பேட்டிங் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆக்சுவலி ருத்ராஜும் நல்லா தான் பேட்டிங் ஆடுறாரு. எல்லா ஃபீல்டு ஃபுல்லாமே செட் பண்ணுறது, தோனியோட கோஆர்டினேட் பண்ணிக்கிறது எல்லாமே நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவர் கேப்டனாக போடுறது கரெக்டுன்னு சொல்கிறீங்களா? ருத்ராஜ் கேப்டன்சி நல்ல ஒரு ஐடியா தான் அது. ஓகே, நன்றி. தேங்க்ஸ். What's your name? My name is Sandeep Singh. Sandeep Singh. Where are you? I am from Punjab, Amritsar. Punjab, Amritsar. Yes. Okay. Now match is going on. Yes. India, Chennai vs Gujarat. Yes. எது வின் பண்ணும்? I support Chennai Super Kings. Chennai Super Kings. Super. Dhoni, Thala, எப்படி இருக்கா? நல்லா அடிக்கா. Have a nice day ahead. Bye. பேர் சொல்லுங்க. ஆரோக்கியராஜ். எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் பெரம்பூர்ல இருந்து வந்திருக்கேன். பெரம்பூர்ல வந்திருக்கீங்களா? இன்னைக்கு மேட்ச் நடக்கலாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் யார் வின் பண்ணுவாங்க? சென்னை குஜராத் வின் பண்ணோம். சிஎஸ்கே தான் வின் பண்ணும். ஏன்னாக்கா தோனியோட கடைசி சீசன். ஓகே. அதனால தோனி கண்டிப்பா கப்பு வின் பண்ணி கொடுப்பாரு. ஓகே. ருத்ராஜுக்கு கிரேட் சப்போர்ட்டிவா தோனி இருப்பாரு. கண்டிப்பா இருப்பாரு. ஏன்னா கேப்டன்ஷிப் அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. ருத்ராஜ் பண்ணாலும் அவர் ஐடியா கேட்டுதான் இன்னைக்கு ருத்ராஜ் நிறைய முடிவு எடுக்கிறாரு. அது மேட்ச்லயே பார்த்தோம். அதனால இந்த மேட்ச்லயும் அது தொடரும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வாட்டியும் சிஎஸ்கே வெற்றி கோப்பையோட தோனியை விடை பெற்று கொடு ஃபேர்வெல் பண்ணி அனுப்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா நடக்குங்க. எல்லா மக்களும் அதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா சென்னை வின் பண்ணும். கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட். நன்றி. எங்க இருந்து வரீங்க? இது ட்ரிபிள் கேனா? நீங்க மேட்ச் யாரா இருக்கு தெரியுமா? தெரியும். யாரா இருக்கு? சிஎஸ்கேக்கும் ஜிடிக்கு. யார் வின் பண்ணுவா? சிஎஸ்கே. அப்சல்யூட்லி சிஎஸ்கே தான். சிஎஸ்கே. ஏன் அப்படி சொல்றீங்க? வெயிட்டான பிளேயர்ஸ் சிஎஸ்கேல, அதுவும் ஜிடிலயும் வெயிட்டான பிளேயர்ஸ் இருக்காங்க. மோஸ்ட் ப்ராபபிளி சிஎஸ்கே ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே. நன்றி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. தனசேகர். Biplab. For Kolkata. ஓகே. அவிஷன் மேட்ச் நல்லா போனது. 206 ரன் அடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் 10 overs 3 விக்கெட். கில் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணா அந்த குஜராத் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். கில் உடனே அவுட் ஆயிட்டாரு. ஒரு 6 அடிச்சுட்டு உடனே அவுட் ஆயிட்டாரு. பட் நம்ம சைடு துபேவுடைய 50, ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸ் 2 பேருடைய 46, எல்லாமே 2 பேருமே 46 நல்லா பவுலிங். பட் தோனி எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம். தோனி ஒரு பாலாவது வந்து பார்ப்போன்னு. பட் தோனியை பேட்டிங்ல பார்க்க முடியல. பட் கீப்பிங்ல பார்த்தோம். ஸோ 10 overs மேட்ச் என்ஜாய் பண்ணோம். நாங்கள் கிளப்போம். யாருன்னா ஜெயிக்கிறாங்க இப்ப? கம்பல்சரி சிஎஸ்கே தான். ஓகே. ருத்ராஜோட கேப்டன்ஷிப் எப்படி இருக்கு? பேருக்கு ருத்ராஜ் கேப்டன். டோட்டலா அங்க வந்து டேக் கேர் பண்றது தோனி தான். அது எப்பயுமே Dhoni also batting for not Dhoni standing, only fielding. Okay. நன்றி. பேர் சொல்லுங்க. திலீப். மேட்ச் பாத்தீங்களா? செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்ப போர் அடிக்குது. யார் ஜெயிப்பா? ஆல்வேஸ் சிஎஸ்கே. தலை தோனி தான் எப்பவுமே. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.